வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திமுக 100 தொகுதியில் அவுட்டு, ஆட்சி அமைப்பது சந்தேகம், அதிர்ச்சியில் அத்தனை கூட்டணி கட்சிகளும். இதை தான் விரிவா பார்க்க போறேங்க. அதற்கு முன்பாக எந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்குள்ள புதிய புதிய கட்சிகளை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இப்படி சேர்ப்பதனால திமுக பலமா பலவீனமா என்று பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா திமுகவுக்கு பலவீனம் தானுங்க. ஏன்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதிக தொகுதிகளை கேட்கிறாங்களா, புதிய கட்சிகள் வருகின்றதா, அப்ப திமுக தான் போட்டியிட்ட தொகுதிகளில் இருந்து கொஞ்சம் புதிய கட்சிகளுக்கு கொடுக்கணுமா, இப்படி கூட்டணி கட்சிகளுக்கு அதிக தொகுதியை கொடுக்கிற இந்த தருணத்துல களத்துல திமுகவுடைய சின்னம் அதிகமா மக்களுக்கு தெரியுமா, இல்ல கூட்டணி கட்சிகளுடைய சின்னங்கள் அதிகமா தெரியுமா? அப்ப நீங்களே சொல்லுங்களேன். அப்ப கூட்டணிக்கு அதிக தொகுதியை கொடுக்க 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 அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகமா இருக்குமா இல்ல எதிராக இருக்குமா? தேமுதிகவுக்கு முரசு சின்னம் தெரியுமா, ரெட்டலை தெரியுமா, தாமரை தெரியுமா? அதனால தேமுதிகவுக்கு 8 தொகுதி தந்தாலும் அந்த 8ம் அதிமுக பாஜக தான் அள்ளும். அப்ப கண்ணுக்கு தெரிந்து 8 தொகுதி காலியா இல்லையா? இப்போ கூட்டணிகளை எதற்காக ஒவ்வொன்னா திமுக தன் கூட்டணியில சேர்த்துக்கிட்டே இருக்குது? அவங்களுக்கே நல்லா தெரியும். என்னன்னு பார்க்கும்பொழுது விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக வாக்கு வங்கியை பிரிச்சிட்டாரு, அதே மாதிரி விசிக வாக்கு வங்கியை பிரிச்சிட்டாரு. இந்த 2 கட்சியினுடைய வாக்கு வங்கி மட்டும் கிடையாது, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியுடைய வாக்கு வங்கியும் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு இருக்கிறாரு. அப்போ திமுக வாக்கு வங்கி 12% பிரிக்கிறார், விசிகாவுடைய வாக்கு வங்கி 17% பிரிக்கிறார். அதுல இருந்து நீங்களே முடிவு பண்ணிங்க திமுகவுக்கு எவ்வளவு வாக்கு வங்கி காலி. இதை நினைச்சுதான் புதிய கட்சிகளை வந்து பாத்தீங்கன்னா பலம் சேர்ப்பதற்காக திமுக கூட்டணியில கொண்டு வந்து சேர்க்கிறார். மொத்த கட்சியினுடைய பலமும் குறைஞ்சு போகுது. ஆனா கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதிக தொகுதியும் கேட்கிறாங்க. அது திமுக எவ்வளவு பலவீனம் பாருங்களேன். விசிக பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் எத்தனை வாங்கினாங்க, எத்தனை ஜெயிச்சாங்க? 6 வாங்கி 4 ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப வாக்கு வங்கிய விஜய் தூக்கிட்டாரு. இப்ப 8 வாங்கினாங்கன்னா 2 கூட ஜெயிக்க மாட்டாங்க. அப்ப 6 தொகுதி அதிமுக பாஜக தானே. அதே மாதிரி திமுக அதனுடைய வாக்கு வங்கி 12% விஜய் பிரிச்சிடுறாரு. அவங்க 150 நின்னாங்கன்னு வச்சுங்களேன். போன முறை 173 நின்னாங்க. ஆனா இந்த முறை 173 நிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. உதயசூரிய சின்னத்துல யாராவது போட்டியிட்டாதான் உதயசூரிய சின்னத்தினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். ஆனால் எனக்கு தெரிந்து 150 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக வாக்கு வங்கியை காலி பண்ணியிருப்பதனால திமுகவே 150 நின்னா கூட எத்தனை வெற்றி பெறும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இப்ப தேமுதிக இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு தொகுதிக்கு 2000 ஓட்டுகள் இருக்குது. சோ அந்த ஓட்டு திமுகவுக்கு பயன்படும். ஆனால் தேமுதிகவுக்கு சரி, இப்போ தேமுதிக போய் திமுக கூட்டணியில இணைந்து விட்டது. ஆனா பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுத்திருக்காங்களா? குரல் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் யாரை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறாங்க? திமுக ஆட்சி, திமுக அமைச்சர்களை எதிர்த்து தான் குரல் கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த கூட்டணியில போய் உக்காந்துக்கிட்டு ஆட்சி சூப்பரு, அடுத்த முறை வாய்ப்பு கொடுங்க அப்படின்னா யார் ஓட்டு போடுவாங்க? சரி, இப்ப தேமுதிக பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு வந்துடுச்சு. காங்கிரஸ் கட்சிக்கார தேமுதிகக்கு வேலை பார்ப்பானா? அவனுக்கு 2 விதமான சங்கட்டம் இருக்கிறது. என்ன சங்கட்டம் இருக்கிறது? இப்ப காங்கிரசுக்கு வட மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தொகுதி அள்ளி கொடுத்துருக்குது திமுக. இப்ப தேமுதிகவும் வட மாவட்டங்களை தான் குறி வைக்குது. அப்போ காங்கிரசுக்கு கொடுத்த தொகுதிகள் இந்த முறை கிடைக்க வாய்ப்பே கிடையாது, அது தேமுதிகவுக்கு போயிடும். அதனால காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தொகுதிகளை பறிப்பது மட்டும் இல்லாம காங்கிரஸ் அதிக தொகுதிகளை கேட்குது. ஆனா அந்த தொகுதிகள் கிடைக்குமா என்று கேட்டா காங்கிரஸுக்கு கொடுக்க வேண்டிய தொகுதி தான் இப்ப தேமுதிக தர போறாங்க. அதனால அதிக தொகுதிகள் கொடுக்காம அதையும் பறிப்பது தேமுதிக தான். 2வது, எந்தெந்த இடத்துல இன்னைக்கு காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்குதோ அந்த தொகுதியெல்லாம் இப்போ தேமுதிகவுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப காங்கிரசுக்கு தேமுதிக வேலை பார்க்குமா இல்ல தேமுதிகவுக்கு காங்கிரஸ் வேலை பார்க்குமா? நீங்க சொல்லுங்களேன். எப்படியாப்பட்ட பொருந்தாத ஒரு கூட்டணி உருவாகிருக்கு பாருங்களேன். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே காங்கிரஸ் பற்றி நம்ம விஜய பிரபாகரன் அவர்கள் வந்து மாநாட்டிலே சொன்னார், எந்த பையனை வேணாலும் நம்பு, ஆனா காங்கிரஸ்காரனை மட்டும் நம்பாத, என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.
இப்ப காங்கிரஸ் கட்சியுடன் வந்து தேமுதிக இணைந்து பணியாற்றுமா? இல்ல விஜய பிரபாகரன் வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல காங்கிரஸ் மீது வைத்த விமர்சனத்தை வாபஸ் வாங்கிடுவாரா? இல்ல காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான் இதெல்லாம் மறந்து விடுவார்களா? எனக்கு அதிக தொகுதி கிடைக்காம போனதுக்கு தேமுதிக தான் காரணம் என்று காங்கிரஸ் கட்சிக்காரன் நினைக்கிறான். எப்படி தேமுதிகவுக்கு வேலை பார்ப்பான்? அதனால இது ஒரு பொருந்தாத கூட்டணி தான் என்பதுல மாற்று கருத்து கிடையாதுங்க. அது மட்டும் இல்ல, சூடு சொரண உள்ள கேப்டனுடைய தொண்டர்கள் திமுக கூட்டணி இன்னைக்கு ஏற்றுக்குவாங்களா? நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்மெல்லாம் ஒட்டுமொத்தமா கொண்டு போய் அறிவாலயத்தில் அடகு வச்சுட்டு அவங்க பிள்ளைங்களுக்கும் அவங்களுக்கும் அவங்க மாப்பிள்ளைக்கும் தொகுதியை கேட்டு வாங்கிட்டாங்கப்பா. ஆனா நாம திமுக அடிமையாயிட்டோம்பா, நாம ஏன் வேலை பார்க்கணும்? அதனால கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா திமுக தீய சக்தின்னு சொன்னாரு, நாம ஏன் அவங்களுக்கு வேலை பார்க்கணும்? நிச்சயமா மன உறுத்தல் இருக்கும். அதனால காங்கிரஸ் கட்சிக்காரன் வேலை பார்க்கறானோ இல்லையோ, தேமுதிக தொண்டர்களே வந்து தேமுதிக வேலை பார்ப்பது சந்தேகம்தான். இனிமே வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடன் கூட்டணிக்கு ஏன் போனாங்க? கேப்டன் கொள்கையை சமரசம் செஞ்சுக்கிட்டாங்களே, நாங்க வந்து அந்த கட்சியில இல்ல அப்படின்னு வெளியேற போறவங்களும் அதிகமான பேர் இருப்பாங்க என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால தேமுதிக தொண்டர்களுக்கும் இந்த கூட்டணியில அதிருப்தி, காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கும் அதிருப்தி. அதெல்லாம் கூட இருக்கட்டும், திமுகவை நம்முடைய தேமுதிகவில் இருக்கக்கூடியவங்க விமர்சனம் பண்ணாங்க. அதே மாதிரி நம்முடைய திமுக இருக்கிறவங்களும் தேமுதிக விமர்சனம் பண்ணாங்க. அதெல்லாம் அரசியல் களத்துல சகஜம். ஆனால் இதே திமுக காரன் நம்ம நடிகர் வடிவேலு அவர்களை களத்துல இறக்கி கேப்டன் அவர்களை குடிகாரன் என்று விமர்சனம் பண்ணான். உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த வடிவேலு இப்போ திமுக இருக்கிறாரா? அவர் பிரச்சாரத்துக்கு வரவே மாட்டாரா? சோ இப்ப வடிவேலை எப்படி ஏத்துக்கொள்ள போறாங்க? வடிவேல் வந்து என்னுடைய சகோதரன் சொல்ல போறாங்களா? கேப்டனுக்கு என்று ஒரு இமேஜ் இருந்தது, அந்த இமேஜை காலி பண்ணது வடிவேலு. திமுக கூட சகிச்சுக்கலாம், ஆனா வடிவேலை சகிச்சு கொள்ள முடியுமா? அப்போ பிரேமலதா விஜயகாந்தும் வடிவேலும் ஒரே மேடையில் ஏறுவாங்களா? ரெண்டு பேரும் வந்து பார்த்தா திமுக கூட்டணிக்கு வேலை பார்ப்பாங்களா? அப்போ இந்த கூட்டணி எவ்வளவு முரண்பட்டு இருக்குது. இந்த முரண்பாடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 வாரத்துல தேர்தல் அறிவிக்க போறாங்க. இந்த 2 வாரத்துக்குள்ள இத்தனை முரண்பாடுகளும் தீர்ந்து போயிடுமா? கீழ்மட்டத்தில் மனக்கசப்பானது தீர்ந்து போயிடுமா? இந்த கூட்டணி ஜெல் ஆயிடுமா? இணக்கம் ஆயிடுவாங்களா? நிர்வாகிகள் மறந்து போயிடுவாங்க. அதே மாதிரி தேமுதிக வேட்பாளர் இருக்கான்ல, வேட்பாளர் ஒன்னா மறந்து போயிடுவான், இல்லேன்னு சொல்லல. ஆனால் இத்தனை நாளும் திமுகவினுடைய அடிக்கும் உதைக்கும் பயந்துகிட்டு முடங்கி போய் கிடந்த தேமுதிக தொண்டர்களும் கீழ்மட்ட நிர்வாகிகளும் எப்படி திமுகவுடன் வந்து பார்த்தீங்கன்னா இணைந்து பணியாற்றுவான்? கட்சி ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக தீய சக்தி. திமுக காரங்கிட்ட சண்டை போட்டுட்டான், அடி உத. நீ மேல் மட்டத்தில் சமரசம் பண்ணீங்கன்னு கூட்டணிக்கு போயிட்ட. தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஒரே ஊரில் அடிச்சுக்கணுங்க, சமரசம் ஆயிடுவாங்களா? அதனால தேமுதிகவுக்கு ஒரு தொகுதியில் 2000-3000 ஓட்டு இருந்தா கூட திமுக காரங்க கூட இணைந்து வேலை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவன்லாம் கீழ்மட்டத்திலே அடி உத வாங்கி திமுக காரன் என்றால கொலவெறியில் இருக்கிறான். பிரேமலதா விஜயகாந்த் ஒரு கூட்டணி வச்சிட்டாங்க என்பதற்காக எல்லாவற்றையும் மறந்துடுவாங்களா? நீங்க தான் சொல்லுங்களேன். அதனால தேமுதிகவுக்கு தரக்கூடிய அந்த 8 தொகுதியும் அதிமுகவுக்கு லாபம். அது மட்டும் இல்ல, விஜய் வாக்குகளை பிரித்து விட்டதனால கூட்டணி கட்சிகளும் அதிக தொகுதிகளை கேட்டு வாங்குவதனால அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகமாக தான் இருக்க போகுது. நீங்க எப்படிதான் தலைகீழ நின்னா கூட கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் 100 தொகுதியாவது திமுக கிட்ட இருந்து பங்கிட்டுக்கும். 134 தொகுதியில தான் திமுக தன் கட்சி சார்பாக போட்டியிடும். உதயசூரிய சின்னத்துல ஒரு 10 பேர் போட்டிடுவான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆள் இல்லையே. அதனால திமுகக்கு வேலை பார்க்கிற மாதிரி திமுக நிர்வாகிகள் திமுக கூட்டணிக்கு வேலை பார்ப்பாங்களா? அப்படி பார்க்க மாட்டாங்க என்பது அரசியல் விமர்சகருடைய கருத்தா இருக்கு. ஏன் தெரியுமா? எல்லாரும் இப்ப கூட்டணி ஆட்சியை முன்னிறுத்துகின்றார்கள். காங்கிரஸ் ஆட்சியில பங்கு கேட்குது, உங்க எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஆட்சியில பங்கு கொடுத்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக வந்து வெளிப்படையா சொல்லுது. இப்ப காங்கிரஸை முன்னிறுத்தி விட்டு பின்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் வந்து கூட்டணி ஆட்சியை மறைமுகமா ஏதோ ஒரு விதத்துல திமுகக்கு நெருக்கடி கொடுக்கறாங்க. இப்ப விசிக பொறுத்த வரைக்கும் நாங்க கூட்டணி ஆட்சி கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி கேட்பதை தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா திமுகவுக்கு காங்கிரஸ் உழைக்குது. அவங்களுடைய கோரிக்கை
எந்த அளவுக்கு காங்கிரஸ் ஆனது திமுக உழைக்குதோ அந்த அளவுக்கு அவங்களுக்கான பங்கை கேட்கிறாங்க. கேட்பதுல தப்பு இல்லை. ஆனால் மக்கள் தான் முடிவெடுக்கணும். எப்படி பெரும்பான்மையா மக்கள் வாக்களித்து திமுகவுக்கு தனி பெரும்பான்மை கொடுக்குறாங்களா இல்ல கூட்டணி ஆட்சி கொடுக்குறாங்களா என்பதெல்லாம் போக போக தான் தெரியும். அதனால அது காங்கிரசுக்கும் முதல்வருக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை. கூட்டணி ஆட்சி கிடைக்காது என்பதனாலே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தன்னுடைய உரிமையை விட்டு கொடுக்கணுமா, கூட்டணி ஆட்சி கேட்கவே கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருமாவளவன் அவர்களும் பாத்தீங்கன்னா காங்கிரஸை குத்தி விடுறாரு. சோ மொத்தத்துல காங்கிரஸை முன்னிறுத்தி விட்டு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் கூட்டணி ஆட்சியை விரும்புகின்றன. இப்ப திமுக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்ன நினைப்பான், காங்கிரஸ் அதிகமா வெற்றி பெற்றால் நாம கூட்டணி ஆட்சி கொடுத்தாங்கடா, நம்ம தளபதி வெற்றி பெற்றால் கூட இரண்டாவது முறையாக முதல் முறையாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியை கொண்டு வந்தது திமுக தான் என்ற வரலாற்று பிழை இருக்கும். அதனால காங்கிரஸ் ரொம்ப தொகுதியில் வெற்றி பெறக்கூடாது, ஒழுங்கா அவனுக்கு வேலை பார்க்காதீங்க, கண்டிப்பா அந்த எண்ணம் இருக்கும். அதே மாதிரி திருமாவளவனுக்கு அப்படிதான் வேலை பார்ப்பாங்க, அப்புறம் தேமுதிகக்கு அப்படிதான் வேலை பார்ப்பாங்க. அதனால திமுக காரனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தொகுதியில பாத்தீங்கன்னா அதிகமா கவனம் செலுத்துவான். கூட்டணி கட்சிகள் தொகுதியில கண்டிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா கவனம் செலுத்த மாட்டான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவு. இப்ப அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் என்னங்க கூட்டணி ஆட்சி என்று கேட்கிற போது அதிமுக கிட்ட இருந்து நாங்க எதையும் எதிர்பார்க்கவில்லை, முதல்ல கருத்தியலை உருவாக்கிடுறாங்க. ரெண்டாவது அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய யாருமே கூட்டணி ஆட்சி பத்தி பேசவே இல்லை, எங்களுக்கு பங்கு வேண்டும் என்று சொல்லவே இல்லை. அதனால அதிமுக கூட்டணியும் அதிமுகவும் இணக்கமா இருக்கிறாங்க, எந்த விதமான முரண்பாடும் கிடையாது. அது மட்டும் கிடையாது, விஜய் அதிமுக கூட்டணியில அதிகமான வாக்குகளை பிரிக்கல. அதனால அதிமுக ஓட்டுகளை பொறுத்த வரைக்கும் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே இருக்குது. ஆனா திமுக கூட்டணியில அப்படி சொல்ல முடியுமா? ஓட்டுகளும் சிதறி போய் அதிக தொகுதிகளும் வாங்கினா அது திமுக கூட்டணியை காலி பண்ணும். எனக்கு தெரிந்து குறைந்தபட்சம் திமுக கூட்டணியில இந்த நிலையில இன்னைக்கு நிலைமையில 100 தொகுதி காலியாவது பெரிய கூட்டணியை திமுக உருவாக்கினாலும் சோ தேர்தல் நெருக்கத்தில் இன்னும் போக 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 திமுக எதிரான மனநிலையானது உருவாகும். அப்படி எதிர் மனநிலை இன்னும் அதிகரிக்கின்ற பொழுது இன்னும் திமுக பின்னடைவை சந்திக்கும். இன்றைய நிலையில 100 தொகுதி பின்னடைவு என்பதில் மாற்று கருத்து கிடையாது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக மீது வைத்த விமர்சனங்களும் செந்தில் பாலாஜி மீது வைத்த விமர்சனங்களும் இன்னும் இணையதளத்தில் சுற்றி கொண்டுதான் இருக்கிறது. திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணிவிட்டு திமுகவை அழிப்போம் என்று சபதம் ஏற்றுவிட்டு இன்னைக்கு திமுகவுடன் கூட்டணி வைத்தது அரசியல் களத்தில் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கிறது. மக்களிடையே பொருந்தா கூட்டணி என்பது போலத்தான் தோன்றுகிறது. சோ மக்கள் இப்படி நினைக்கின்ற பொழுது எப்படி திமுக கூட்டணி அதிர்புதிரியா வெற்றி பெறும்? கூட்டணிகள் அதிகரிக்க அதிகரிக்க திமுக தன் சின்னத்தில் போட்டியிடுகின்ற எண்ணிக்கை குறைவதனால வெற்றி வாய்ப்பு குறைகிறது. சோ இதை எப்படி திமுக ஈடுகட்ட போது என்ற விஷயமானது நமக்கு தெரியல. சோ விஜய் மட்டும் களத்தில் இல்லை என்றால் பெரிய கூட்டணி திமுக அமைத்தால் அதனுடைய வெற்றி உறுதி என்று சொல்லலாம், உத்தரவாதமாக சொல்லலாம். இரண்டாவது திமுகவுடைய இமேஜ் ஆனது கீழே விழுந்து போயிருக்குது, முதலமைச்சர் செல்வாக்கானது விழுந்து போயிருக்குது. பல்வேறுபட்ட கருத்து கணிப்புல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம், உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ இப்படி பல்வேறுபட்ட கருத்து கணிப்புல முதல்வருடைய செல்வாக்கு விழுந்து விட்டு இருப்பதனால இப்போ காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவனே பாத்தீங்கன்னா பல பேர் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்க வேண்டும், இந்தியாவுக்கே தலைமை தாங்க வேண்டும். காமராஜர் அவர்கள் எப்படி காங்கிரஸை வழிநடத்தி சென்றாரோ, பிரதமர் பதவி வேண்டாம் என்று சொல்லிட்டு பெரிய வெற்றிக்கு வித்திட்டாரோ, பெரிய தலைவரை கண்டுபிடித்தாரோ யாரு? இந்திரா காந்தி அவர்களை கண்டுபிடிச்சாங்களாம் காமராஜர். சோ இப்படி காமராஜர் அவர்கள் அன்னைக்கு எப்படி கிங் மேக்கராக செயல்பட்டாரோ அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் கிங் மேக்கராக செயல்பட வேண்டும், இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு விழுந்து போய் இருக்கக்கூடிய முதல்வருடைய செல்வாக்க அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசி மீண்டும் தூக்கி நிறுத்துறாங்களாம். அதனால தமிழகத்துல திமுக மீது இருக்கக்கூடிய விமர்சனங்கள் காலியாகுமா? திமுகவுடைய அடாவடிகள் மறந்து போயிடுமா? அதனால இல்லாத ஒன்றை இருப்பது போலவே பாத்தீங்கன்னா கட்டமைக்கிறாங்க. முதல்வருக்கு அகில இந்திய அளவில் செல்வாக்கு இருப்பது போலும், பெரிய ஆளுமை இருப்பது போலும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளையும் ஒன்று சேர்ந்து மீண்டும் இந்தியா கூட்டணியை உருவாக்கக்கூடிய திறன் அவருக்கு இருக்கிற மாதிரியும் பெரிய பில்டப் கொடுக்குறாங்க. சோ இந்த பில்டப்பின் மூலமாக திமுகவுடைய கிரேஸ் ஏறும், அதே மாதிரி முதலுடைய கிரேஸ் ஏறும், அது திமுக கூட்டணி வெற்றிக்கு உதவும் அப்படிங்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்தியா கூட்டணி என்றால் எதுவும் தெரியாது, திமுக ஆட்சி பற்றி தான் தெரியும், திமுக காரணம் பண்ண அடாவடி மட்டும்தான் தெரியும். அதனால இது சட்டமன்ற தேர்தல், எதிர்கட்சியுடைய பிரச்சாரம் வலுவாக இருந்தால் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமான தொகுதி அள்ளி கொடுப்பதனாலும்
நிச்சயமா நான் சொல்ற இன்னைக்கு நிலைமையில திமுக 100 தொகுதி இழக்குது. இன்னும் தேர்தல் நெருக்கத்துல இன்னும் கூட 50 தொகுதி இழக்க வாய்ப்பு இருக்குது. சோ மொத்தத்துல திமுகவும் திமுக கூட்டணியும் ஒரு 70 தொகுதி வெற்றி பெற்றால் பெரிய விஷயம். ஆனா பிரச்சாரத்தை திமுக அதிகமா பண்ணுது. அதை மிஞ்சி பாஜக அதிமுக கூட்டணியினுடைய பிரச்சாரம் அதிகரிக்க வேண்டும். என்ன பண்ண போறாங்க என்பது பொறுத்து பார்க்கணும். எங்கோ கடந்த உத்தரவு தாக்கரே பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஓவரா போடுறான். இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கணும் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் பெய்டு ப்ரொமோஷன். எங்க தலைவரை பத்தி 2 வார்த்தை பேசுங்க, எங்க தமிழ்நாட்டில் மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா காரி துப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு எதிரான மனநிலை கொண்ட தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வேண்டாம் சாமி, அதுக்கு பதிலாக எவனா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுக்காக எதை தின்றால் பித்தம் தெளியும் என்ற அடிப்படையில் ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்துகின்றார்கள். இந்த உத்தவ் தாக்கரே, மணிசங்கர் ஐயர் போன்றவங்க எல்லாம் ஸ்டாலின் ஐயாவை முன்னிறுத்துகின்றார்கள். எங்க எதை பேசினாலும் சரி தமிழ்நாட்டு மக்கள் நல்ல விவரமா தான் இருக்கின்றார்கள். தேமுதிக கூட்டணியில் சேர்ந்த பிறகு திமுகவையும் சரி, நம்ம வடிவேல் அவர்களையும் சரி, அப்புறம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளையும் சரி, செந்தில் பாலாஜியும் சரி, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கழுவி ஊத்தின வீடியோவை தான் இணையத்தில் வைரலாக்கி கொண்டிருக்கின்றார்கள். எடப்பாடி பழனிசாமி பற்றி பெருமையா பேசின விஷயங்களை வீடியோக்களை இணையதளத்தில் உலாவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சோ எனக்கு தெரிந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட்டணியில் சேர்ந்த பிறகுதான் திமுக கூட்டணி அதிகமான விமர்சனத்துக்கு உள்ளாகுது. எதிர்மறையான விமர்சனங்களை அதிகரித்து இருக்கிறது. சோ அதனால இருக்கின்ற ஆன்டி இன்கம்பன்சில பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பொருந்தாத கூட்டணியாக போய் சேர்ந்தனால இன்னும் விமர்சனம் அதிகரித்திருக்குது. இதனாலும் வாக்குகள் குறையலாம். மொத்தத்துல இன்னைக்கு கூட்டணி பெருசு அப்படின்னு சொல்ற நிலை இருக்கலாம். தெலுங்குல சொல்லணும்னா நம்ம முதலமைச்சர் மாதிரி பேரு பெத்த பேரு தாக்க நீளில் எதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் அதிகமான பேர் இருக்கலாம். ஆனால் அரித்மெட்டிக் கணக்கை பார்க்கும்போது அதெல்லாம் சோபிக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. திமுக ஆட்சியை பிடிக்குமா? நன்றி நண்பர்களே.